إن الحمد لله نحمده ونستعينه ونستهدي ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன் அறிவிப்புகள் தொடர்பாக பல செய்திகளை, பல ஹதீஸுகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்று நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத், தன்னுடைய மவுத் தொடர்பாக சொன்ன முன் அறிவிப்புகள், இது தொடர்பான சில தகவல்களை பார்க்கலாம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் குறித்த முன்னறிவிப்பு குர்ஆனிலும் ஒரு அத்தியாயமாக, ஒரு சூறாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை இறக்கி வைத்து இன்டைரக்ட்லி, நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அந்த அத்தியாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடிய சீக்கிரம் வஃபாத்தாக போகிறார் என்கிற ஒரு முன் அறிவிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அதுதான் சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா இறங்குவதற்கு முன்பாகவே கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தில் நுழைவதை குறித்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கா வெற்றியை ரசூலுக்கு வழங்கினான், அல்லாஹுடைய உதவி வந்தது, இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டி அல்லாஹ் சொல்கிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, மேலும் நபியே, மக்களை கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா, நீங்கள் அல்லாஹுடைய ஹம்தை கொண்டு, புகழை கொண்டு அல்லாஹ்வை அதிகம் தஸ்பீஹ் செய்வீராக, துதிப்பீராக, மேலும் இஸ்திக்ஃபார் செய்வீராக, பாவ மன்னிப்பு தேடுவீராக, நிச்சயமாக அல்லாஹ் அதிகம் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான். ஆக இந்த அத்தியாயம் இறங்கிய பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். சஹாபாக்கள் இந்த சூரா இறங்கியதும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் அழுது கொண்டிருந்தார். காரணம் என்ன என்று கேட்டால், இஸ்லாத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைகிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டது, அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்து விட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக, ரசூலாக அனுப்பப்பட்ட நோக்கம் பூர்த்தியாகிவிட்டது என்று அர்த்தம். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலை முடிந்து விட்டது என்று சொன்னால், ரசூல் கூடிய சீக்கிரம் வஃபாத்தாக போகிறார் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை குறித்து மறைமுகமாக முன் அறிவிப்பு சொல்லக்கூடிய அத்தியாயம்தான் சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இதுபோக அன்பானவர்களே, பல ஹதீஸுகள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்த பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது ஹஜ்ஜு செய்தார் என்று கேட்டால், ஹிஜ்ரி 11 ரசூல் அவர்கள் வஃபாத் ஆன ஆண்டு ஹிஜ்ரி 11 ரபியுல் அவல் மாதம் 12க்கு, ரபியுல் அவல் மாதத்திற்கு முன்பு சஃபர் மாதம், சஃபருக்கு முன்பு முஹர்ரம், அதற்கு முன்பு ஹிஜ்ரி 10. அந்த ஹிஜ்ரி 10 கடைசி மாதம் தான் என்னது, தில்ஹிஜ்ஜா மாதம். ஆக அப்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்தார்கள். ஹஜ்ஜை முடித்து 2-3 மாதங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார். ஆக ரசூலுடைய ஹஜ்ஜில் தான் இந்த சூரத்துன் நஸ்ரும் இறங்கியது. அதே ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவை நோக்கி, 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அவர்களை முன்னோக்கி ரசூல் அவர்கள் உரை நிகழ்த்திய போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, என்னிடமிருந்து நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜுடைய நுசுக், ஹஜ்ஜுடைய மனாசிக், ஹஜ்ஜுடைய கடமைகளை மனாசிக் என்று சொல்வோம். ஹஜ்ஜுடைய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வருடத்துக்கு அடுத்து அநேகமாக நான் உங்களை மீண்டும் சந்திக்க மாட்டேன். லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா. அதே போல ஆஷூரா நோன்பு தொடர்பான ஹதீஸை நாம் பல முறை கேட்டிருப்போம். ஆஷூரா நோன்பை நோக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நாமும் ஆஷூரா நோன்பு நோக்கிறோம், யூதர்களும் ஆஷூரா நோன்பு நோக்கிறார்கள். எல்லா விஷயத்திலும் நாம் யூதர்களுக்கு
வேதம் வழங்கப்பட்ட மக்களுக்கு மாறு செய்து கொண்டு வருகிறோம். ஆஷூரா நோன்பு மாத்திரம் நமக்கு மத்தியில் பொதுவாக இருக்கிறதே. யூதர்களும் அந்த நாள் நோன்பு நோக்கிறார்கள், முஸ்லிம்களாக நாமும் நோன்பு நோக்கிறோமே. இந்த விஷயத்தில் நாம் யூதர்களுக்கு மாறு செய்யவில்லை என்று சஹாபாவுக்கு சந்தேகம் வந்தது. ஆக ரசூலிடத்தில் வந்து கேட்கிறார்கள், எப்போது? முஹர்ரம் மாதம் ஆஷூரா நோன்பு போய்விட்டது, இன்னும் ரசூல் அவர்கள் வஃபாத்தாக 2 மாதம் தான் இருக்கிறது. அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆஷூரா தினம் அன்று நாமும் நோன்பு நோக்கிறோம், யூதர்களும் நோன்பு நோக்கிறார்களே, என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தில் நாம் மாறு செய்யவில்லை யூதர்களுக்கு, யூதர்களும் நாமும் ஒப்பாக தான் இருக்கிறோம் இந்த விஷயத்தில். அப்போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ல இன் ஐஷ்து இலா காபிலின் ல அசூமன் தாசிஅ, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் தேதி நான் நிச்சயமாக நோன்பு நோற்பேன். ஆக இந்த வார்த்தையும், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் 9ஆம் தேதி நோன்பு நோற்பேன் என்கிற வார்த்தையும் அடுத்த வருடம் ரசூல் அவர்கள் அநேகமாக உயிரோடு இருக்க மாட்டார் என்பதை உணர்த்தக்கூடிய வார்த்தையாக இருந்தது. அதே போல அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து ஏதோ ஒரு ஹாஜத், ஒரு தேவைக்காக வேண்டி ரசூலிடத்தில் வந்து உதவி கேட்கிறார்கள். அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த பெண்ணுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்து தர முடியவில்லை. ஆக ரசூல் அவர்கள் சொன்னார்கள், சென்று சில நாட்கள் கழித்து வாருங்கள். ஃபஇல்லம் தஜிதீனி ஃபஅதி அபா பக்கர், சில நாட்கள் கழித்து என்னை தேடி நீங்கள் வரும் பொழுது என்னை நீங்கள் காணாவிட்டால் அபூபக்கரை சந்தியுங்கள், அபூபக்கரத்தில் சென்று கேளுங்கள். ஆக ரசூலுக்கு அடுத்து அபூபக்கர் தான் ஹலீஃபாவாக இருப்பார் என்கிற ஒரு சுட்டி காட்டுதலும் இந்த ஹதீஸில் உண்டு. அதே போல் ரசூல் அவர்கள் சில நாட்களில் வஃபாத்தாக போகிறார் என்கிற ஒரு முன்னறிவிப்பும் அந்த வார்த்தையில் உள்ளடங்கி இருக்கிறது. அதே போல அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடம் ரமதான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலை சந்திக்க வரும் பொழுது ஜிப்ரீல் ரசூலுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார், ரசூல் ஜிப்ரீலுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார். இப்படி தான் ஒவ்வொரு ரமதான் ரசூலுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தாக இருந்தது, வழக்கமாக இருந்தது. ஆனால் ரசூல் அவர்கள் வஃபாத் ஆனார்களே ஹிஜ்ரி 11 ரபியுல் அல் மாதம், அதற்கு முந்தைய வருடம் ஹிஜ்ரி 10 ரமதான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை குர்ஆனை என்ன செய்தார்கள்? ஒப்பித்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஆக இதுவும் என்னது? வழக்கத்துக்கு மாற்றமாக ஒரு முறை குர்ஆன் ஒப்பிக்கக்கூடிய ரசூல் அவர்கள் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு குர்ஆனை ஓதி காட்டியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்தை நெருங்கிவிட்டார் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தகவலாகவே இருந்தது. அதே போல இறுதி வருடம் ரமதான் மாதத்தில் 20 நாட்கள் ரசூல் அவர்கள் ஏத்துகாஃப் செய்தார்கள். எப்போதும் 10 நாட்கள் ஏத்துகாஃப் செய்வார்கள். இறந்து போன வருடத்திற்கு முந்தைய ரமதானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் ஏத்துகாஃப் செய்தார்கள். இது எல்லாமே ரசூலுடைய வஃபாத்தை சொல்லக்கூடிய முன்னறிவிப்புகள். இது போக குறிப்பாக 3 தகவல்களை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒன்றுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தன்னுடைய வஃபாத்தை குறித்து முன்னறிவிப்பு சொன்னது. இதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அழைத்து ரகசியமாக காதில் ஏதோ சொன்னார்கள். அதற்கு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அழ தொடங்கிவிட்டார்கள். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவே என்று அழைத்து காதில் ரகசியமாக ஏதோ சொன்னார்கள். அதற்கு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சந்தோஷத்தோடு சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருப்பார். ஆக ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா எனக்கு அந்த தகவலை சொல்லவில்லை. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன பிறகு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் இந்த விஷயத்தை கேட்டார்கள். ஆம், ரசூல் அவர்கள் வஃபாத்துக்கு சில நாட்கள் முன்பு உங்களை அழைத்து ரகசியமாக காதில் ஏதோ சொன்னார்கள், நீங்கள் அழுதீர்கள். அடுத்து மீண்டும் ஏதோ சொன்னார்கள், அதற்கு நீங்கள் சிரித்தீர்களே, அது என்னது என்று கேட்க, அப்போது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அந்த தகவலை, அந்த ரகசியத்தை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள். முதல் முறை ரசூல் அவர்கள் என்னை அழைத்து காதில் ரகசியமாக சொன்னது, இன்னும் சில நாட்களில் நான் வஃபாத் ஆகி விடுவேன் என்று தன்னுடைய மௌத்தை முன்னறிவிப்பாக சொன்னார்கள். அதற்கு நான் அழுது, துக்கத்தில் நான் அழுத பொழுது எனக்கு ஆறுதல் சொல்வதற்காக மீண்டும் 2வது முறை அழைத்து ரகசியமாக சொன்னார்கள், நான் இறந்த பிறகு என்னுடைய குடும்பத்தினர்களில், என்னுடைய குடும்பத்தில் முதலாவது என்னை வந்து சந்திக்கக்கூடியவர்கள், அதாவது எனக்கு பிறகு மௌத்தாகக்கூடியவர்கள் அது நீங்கள் தான், ஃபாத்திமாவே நீ தான் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள். ரசூலுடைய இந்த ஹதீஸுக்கு ஏற்ப 2 முன்னறிப்பு இதில் உள்ளடங்கி இருக்கிறது. ஒன்று ரசூலுடைய மவுத், 2வது என்ன?
ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு ரசூலுடைய குடும்பத்தினர்களில் முதலாவது வஃபாத் ஆகக்கூடியவர்கள் ஃபாத்திமா என்கிற முன்னறிவிப்பும் உண்டு. ஆகவேதான் ரசூலுடைய வஃபாத்துக்கு சரியாக 6 மாதத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். ஆக இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தாட்சிகளில் ஒன்று இந்த ஹதீஸ். அதேபோல் இரண்டாவது ஒரு முக்கியமான ஹதீஸ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்தை குறித்து முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன முன்னறிவிப்பு. நாம் ஏற்கனவே இதே சபையில் சொல்லியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு 1 வருடம் முன்பு தான் யமன் நாடு கைப்பற்றப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டுக்கு போய் யமனை கைப்பற்றினார்கள். அந்த தகவலை ரசூலுக்கு லெட்டர் மூலியமாக சொன்ன பொழுதுதான் யமன் நாட்டை முஸ்லிம்கள் கைப்பற்றி கொண்டார்கள் என்கிற தகவலை படித்ததும் ரசூல் அவர்கள் சஜ்தா செய்தார்கள். சஜ்தத்து ஷுக்ர் என்பதாக நாம் சொன்னோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டுக்கு ஆளுநராகவும் யமன் நாட்டுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு முஅல்லிம், ஒரு ஆசிரியராகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவ்வாறு அனுப்பி வைத்த பொழுது ரசூல் அவர்கள் சொன்ன தகவலை நாம் பலமுறை கேட்டிருப்போம். என்ன ரசூல் அவர்கள் சொன்னார்கள் முஆஸ் பின் ஜபலை பார்த்து, முஆஸே, நீங்கள் யமன் நாட்டிலே வேதம் வழங்கப்பட்ட மக்களை சந்திப்பீர்கள். அந்த மக்களை நீங்கள் சந்தித்தால் அவர்களிடத்தில் நீங்கள் முதலாவது எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம், அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய, தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் ஏகத்துவ கொள்கை. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்பதை நீங்கள் அந்த வேதக்காரர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த கொள்கை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்று உங்களை பின்பற்றி வந்தால் அடுத்ததாக அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அல்லாஹ் ஒரு நாளில் அவர்கள் மீது ஐவேளை தொழுகையை விதியாக்கியிருக்கிறான். ஐவேளை தொழுகையை கட்டாயம் தொழுதே ஆக வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுங்கள். இதையும் ஏற்று உங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் மூன்றாவதாக என்ன செய்யுங்கள், அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை சொல்லுங்கள் என்று ரசூலுகள் சொன்னார்கள். இந்த ஹதீஸு நாம் பல முறை கேட்டிருப்போம். இதை சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா முஆஸ் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆஸே, அநேகமாக இப்போது நீங்கள் புறப்பட்டு போன பிறகு அடுத்து நீங்கள் என்னை சந்திக்க இயலாது. நீங்கள் அடுத்து வந்தால் மதீனாவுக்கு வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி, அடுத்து நீங்கள் வந்தால் என்னுடைய பள்ளிவாசலை தான் நீங்கள் பார்க்க முடியும், என்னுடைய கபரை தான் நீங்கள் பார்க்க முடியுமே ஒழிய என்னை ஹயாத்தாக நீங்கள் என்ன செய்ய முடியாது, வந்தால் சந்திக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலை பிரிந்து செல்கிறோமே, இப்போது போனால் அடுத்து ரசூலை பார்க்க முடியாது என்கிற அந்த துக்கத்தில் முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே திரும்பி பார்த்த வண்ணம் அவர்கள் மதீனாவை விட்டு யமன் நாட்டை நோக்கி சென்றதாக ஹதீஸ் இருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. ஆக இப்படி முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன முன்னறிவிப்பு. அதே போல் இறுதியாக அன்பானவர்களே, இன்னொரு முன்னறிவிப்பு ரசூலுடைய வஃபாத்தை குறித்து. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ஹுதுபா நிகழ்த்தினார்கள். அந்த பிரசங்கத்தை முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹய்யர அப்தன் பைன துன்யா வ பைன மா இந்தஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஒரு அடியாருக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்தான், சாய்ஸ். உலகத்தில் இன்னும் நீங்கள் விரும்பினால் வாழலாம், அல்லது அல்லாஹ்விடம் நீங்கள் வந்து விடலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விருப்பத்தை கொடுத்தான். இந்த இரண்டில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் தன்னுடைய ஒரு அடியாருக்கு இப்படி விருப்பத்தை கொடுக்க, ஃபக்தார மா இந்தல்லாஹ், அந்த அடியார் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடியதை தேர்வு செய்து கொண்டார். உலகம் வேண்டாம், போதும் அல்லாஹ்விடம் செல்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமுகத்தை பார்ப்பது என்று அல்லாஹ்விடம் இருக்கக்கூடியதை அவர்கள் தேர்வு செய்து கொண்டார். இப்படி ரசூல் அவர்கள் பொதுவாக தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஒரு அடியாருக்கு இப்படி வாய்ப்பை கொடுத்தான், விருப்பத்தை கொடுத்தான், அந்த அடியாரோ அல்லாஹ்விடம் செல்வதை தேர்வு செய்து கொண்டார் என்று ரசூல் அவர்கள் பொதுவாக தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த சபையிலும் எல்லோரும் ரசூலுடைய அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க, அபூபக்கர் மாத்திரம் நினைச்சார்கள், ஃபிதா ஃபிதாக பி ஆபாஇனா வ உம்மஹாத்தினா, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய தந்தைமார்கள் அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது பல சஹாபாவுக்கு விளங்கவில்லை, எதற்காக அபூபக்கர் அழுகிறார். சில சஹாபா பேசவும் செய்தார்கள், அப்பாவி விதமான சஹாபாக்கள்
இருந்திருப்பார்களா இல்லை, அவர்கள் பேசிக்கொண்டார்கள். ரசூல் யாரோ ஒரு அடியாரை குறித்து தகவலை சொல்கிறார், அபூபக்கரேன் இப்படி அழுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ரசூல் அவர்கள் சில நாட்கள் வஃபாத்தான பிறகுதான் எல்லா சஹாபாவுக்கும் புரிந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் விருப்பத்தை கொடுத்தான் என்று சொன்னது வேறு யாரும் இல்லை, தன்னை பற்றி தான். சரி, அந்த சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை அபூபக்கர் செய்தார், விளங்கி கொண்டார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியும் சொல்கிறார்கள், அபூபக்கர் நம்மில் அதிகம் கல்வி உள்ளவராக இருந்தார்கள். சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள், மா யுப்கீக ஹாதா ஷைக், இந்த பெரியவர் ஏன் அழுகிறார் என்று நம்மில் சில பேர் இப்படி சொல்லிக் கொண்டோம். ஆனால் நம்மில் அபூபக்கர் தான் அதிகம் மார்க்க கல்வி உடையவராக இருந்தார். ரசூலுடைய வார்த்தை அவர் என்ன செய்தார், உடனே விளங்கி கொண்டார்கள். அபூபக்கர் தேம்பி தேம்பி அழுவதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்கள், அடுத்து அபூபக்கரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னார்கள், யா அபா பக்கர் லா தபுக்கி, அபூபக்கர் அவர்களே அழ வேண்டாம், அழாதீர்கள். இன்ன அமன்ன நாசி அலைய ஃபி சுஹ்பத்திஹி வ மாலிஹி அபூபக்கர், நிச்சயமாக மக்களில் தன்னுடைய தோழமையை கொண்டு, தன்னுடைய சுஹ்பத் தன்னுடைய தோழமையை கொண்டு, தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு எனக்கு அதிகமாக நன்மை செய்தவர் அபூபக்கராகிய நீங்கள் தான். எல்லோரும் பல மக்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள், ஆனால் அத்தனை மக்களில் தன்னுடைய தோழமையை கொண்டு, தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு எனக்கு அதிகமாக உபகாரம் செய்தவர், எனக்கு அதிகமாக உதவி செய்தவர் அது அபூபக்கராகிய நீங்கள் தான். வலவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் மின் உம்மதி லத்தஹத்து அபா பக்ரின் ஹலீலா, நான் என்னுடைய உம்மத்திலிருந்து ஒருவரை ஹலீல் என்கிற உற்ற தோழராக ஒருவரை ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் அது அபூபக்கராகிய உங்களை தான் நான் ஆக்கியிருப்பேன். ஹலீல் என்கிற வார்த்தை உற்ற தோழர், உற்ற நண்பர், நெருங்கிய நண்பருக்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. பொதுவாக பல நண்பர்கள் 20-30 பேர் இருந்தால் எல்லோரையும் சதீக் என்று சொல்லலாம். அரபியில் சதீக் என்று சொன்னால் நண்பர். ஆனால் அந்த 20 பேரில், அந்த 10 பேரில் மிக உற்ற தோழராக யாராவது ஒருவர் இருப்பார், அவருக்கு மாத்திரம்தான் ஹலீல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை என்ன செய்தார்கள், ஹலீலாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வை ஹலீலாக ஆக்கிய பிறகு அடுத்து வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, ஹலீல் என்று சொல்ல முடியாது. ஆகவே ரசூல் சொல்கிறார்கள், நான் என்னுடைய உம்மத்தில் ஒருவரை ஹலீல் ஆக்குவதாக இருந்தால் அபூபக்கரை ஆக்கியிருப்பேன். ஆனால் அபூபக்கர் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர், மேலும் என்னுடைய தோழர். வலக்கின்னஹு அஹி வ ஸாஹிபி, அபூபக்கருடைய சகோதரர், இஸ்லாமிய சகோதரர் மற்றும் என்னுடைய தோழர், என்னுடைய சஹாபி அவர். என்ன அர்த்தம், நான் அல்லாஹ்வை ஹலீலாக ஆக்கி கொண்டேன். ஹலீல் என்கிற அந்த அந்தஸ்து அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான், மனிதர்களில் யாரும் எனக்கு ஹலீல் கிடையாது. ஆம், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, லா யபகயன்ன ஃபில் மஸ்ஜிதி பாபுன் இல்லா சுத்த இல்லா பாபு அபி பக்ரின், அந்த காலத்தில் பள்ளிவாசலில் பல கதவுகள் இருக்கும், நாய்கள் உள்ளே வந்து என்ன செய்யும், பள்ளிவாசலில் உட்கார்ந்து விடும், சில சமயம் அசிங்கம் செய்து விடும். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வாசல்களை பூட்டி விடுங்கள், தொழுகை இல்லாத நேரத்தில் எந்த வாசலையும் திறந்து வைக்க வேண்டாம், அபூபக்கர் உடைய வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய வாசலை தவிர, அவர் மாத்திரம் சீக்கிரமாக எப்போது வேண்டுமானாலும் சிரமம் இல்லாமல் பள்ளிவாசல் வர வேண்டும் என்று அந்த விஷயத்தில் அபூபக்கரை சிறப்பிக்கும் விதத்திலே ரசூல் அவர்கள் சொன்னார்கள், எல்லா வாசலை அடைத்து விடுங்கள், அபூபக்கருடைய வீட்டு பக்கம் உள்ள வாசலை தவிர என்று அந்த சிறப்பையும் ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள். இவ்வாறு அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த சஹாபாக்கள், அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸாக இருக்கட்டும், முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸாக இருக்கட்டும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக 2 தகவலை நாம் சொன்னோம். ரசூல் அவர்கள் வஃபாத்தாக போகிறார் என்று புரிந்து கொண்டதும் அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். இது எல்லாமே இந்த சஹாபாக்கள் ரசூல் மீது வைத்திருந்த அன்பை, அவர்கள் ரசூல் மீது வைத்திருந்த உண்மையான அந்த நேசத்தை, முஹப்பத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். நாம் ரசூலுல்லாஹி அவர்களோடு வாழவில்லை, ரசூலோடு நாம் வாழக்கூடியவர்களாக இல்லை. ஆனால் சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் ரசூலோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுடைய சுன்னாவை, ஹதீஸுகளை கொடுத்திருக்கிறான். ஒரு கவிதையில் ஒரு அறிஞர் சொல்வார், சஹாபா போன பிறகு சஹாபா மாதிரி உள்ளவர்கள் யார் என்று சொன்னால் அஸ்ஹாபுல் ஹதீஸ், அஹ்லுல் ஹதீஸ் என்கிற ஹதீஸ் துறை வல்லுநர்கள். ஏனெனில் அவர்களுடைய உடல்கள் ரசூலோடு வாழவில்லை என்று சொன்னாலும் ரசூலுடைய ஹயாத்திலே, வாழ்க்கையிலே அவர்கள் ரசூலுடைய ஹதீஸோடு ஒவ்வொரு நாள் நினைச்சுகிறார்கள், வாழ்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் ரசூலுடைய ஹதீஸுகளை பாடமாக நடத்தி கொண்டு அந்த ஹதீஸை வாங்குவது, அந்த ஹதீஸை அறிவிப்பது, அந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருவது, அந்த ஹதீஸுகளை எழுதுவது, பாதுகாப்பது,
அந்த ஹதீஸை சொல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஹதீஸிலும் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒவ்வொரு நாள் பல 100 முறை ரசூல் மீது ஸலவாத்து சொல்வது என்று ஹதீஸோடு அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கும் காரணத்தினால் சஹாபாவுக்கு அடுத்து சஹாபா மாதிரியான மக்கள் யார் என்று சொன்னால் அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்று ஒருவர் சொல்வார். அதுபோல் அன்பானவர்களே, ரசூலோடு அவருடைய ஹயாத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு தரவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், சுன்னா, நபி வழி நம்மிடத்தில் உண்டு. நாம் எந்த அளவுக்கு அந்த நபி வழியோடு சுன்னாவோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வோமோ அதே அளவுக்கு நாம் ரசூலை நேசிக்கிறோம், நாம் உண்மையில் ரசூல் மீது நேசம் வைத்திருக்கிறோம், மஹப்பத் வைத்திருக்கிறோம் என்பதாக ஆகும். எப்படி அந்த சஹாபாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் இருந்தது, நேசம் இருந்தது, ரசூலை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் ஓடி வருவார்கள், ரசூலை சந்திப்பார்கள், அடிக்கடி வருவார்கள். எப்போதெல்லாம் ரசூலோடு நேரம் தரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ ஓடி வந்து என்ன செய்வார்கள், ரசூலுடைய சபையில் அமர்ந்து விடுவார்கள், ரசூலுக்கு ஹித்மத் செய்வார்கள். அப்படி நாம் உண்மையில் ரசூலோடு நேசம் வைத்தவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், ரசூலுடைய ஹதீஸுகளை அதிகம் படிக்க வேண்டும், அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும். இது ரசூல் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பை காட்டுகிறது. நாம் இப்படி நடந்து கொள்வோமே ஆனால் மவுத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில், ஆகிரத்துடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. அந்த நேசத்தின் வெளிப்பாடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை, ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை அதிகம் படிக்கக்கூடிய, பொருள் அறிந்து படிக்கக்கூடிய, மேலும் ஹதீஸில் படிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகம் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. آمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.